மகாபாரதம் முழுவதும் பார்த்தால் மிகச்சிறந்த நட்பிற்கு அடையாளமாக யாராவது 2 பேரை சொல்ல முடியும் என்றால் துரியோதனனுக்கும் கர்ணனுக்கும் இருக்கிற நட்பு தான் இருக்கிறது. மிக மோசமான மனிதனாக கருதப்படக்கூடிய துரியோதனன் தான் நட்பில் போற்றுதலுக்குரிய நண்பனாக இருக்கிறான். யாரே எவரனே தெரியாத ஒரு கர்ணனை ஒரு சபை அவமதிக்கும் போது நான் இருக்கிறேன், நான் உன்னை அரசனாக்குகிறேன் என்று ஒரு குரல் எழுகிறது என்றால் இதை விட நட்புக்கு வேற என்ன அடையாளம் வேணும்? அந்த துரியோதனனை எனக்கும் பிடிக்கும். துரியோதனனை பிடிக்காத இடங்கள் வேறு. ஆனால் ஏதோ ஒரு சபை ஒருவனை நிராகரித்து பிறப்பின் காரணமாக உனக்கு அந்த அதிகதை இல்லை என்று வெளியேற்றும் போது பிறப்பல்ல உன்னை தீர்மானிப்பது, நான் உன்னை உயர்த்துகிறேன் என்று ஒரு கரம் உயர்த்தும் என்றால் அது போற்றுதலுக்குரிய கரம்தான். அது என்ன செய்யறான்? உடனே அங்கத நாட்டுக்கு அரசனாக்கிறான். அங்கத நாட்டுக்கு அரசனாக்குவதோடு அவன் சொல்கிறான், இனி அரசனோடு சண்டையிடலாம் இல்லையா, இப்போது அர்ஜுனனோடு சண்டையிடுறதுக்கு சொல்லு அப்படின்னு. அந்த குருக்களாக இருக்கக்கூடிய கிருபாச்சாரியாரும் துரோணாச்சாரியாரும் தான் சொல்றாங்க, அவன் உயர்த்தப்பட்டவனே தவிர பிறப்பால் உயர்ந்தவன் அல்ல. பிறப்பாலேயே அவன் சத்திரியனாக இருக்கணும், வில்வித்தை கற்றிருக்கணும், அவன்தான் அர்ஜுனனோடு போட்டியிட முடியுங்கிறாங்க. இது வெறும் வில்வித்தையுடைய பாடம் அல்ல நண்பர்களே. இந்திய சமூகம் எத்தனை பேருக்கு எத்தனை பொய் காரணங்களை சொல்லி அவர்களை கல்வி கற்க விடாமல் தடுத்திருக்கிறது என்பதனுடைய அடையாளம் அது. எவ்வளவு திறமைசாலிகள் இது போன்று ஏதேனும் ஒரு அடையாளத்தை சொல்லி சபையேற விடாமல், அங்கீகரிக்க விடாமல், பொது மேடைகளில் தோன்ற விடாமல் செய்திருக்கிறார்கள் என்ற வரலாற்று உண்மையைத்தான் இந்த நிகழ்வு காட்டுகிறது. அங்கே மௌனமாக அமர்ந்தவன் கர்ணன் அல்ல, நீங்களும் நானும் தான் அமர்ந்தோம். நம் மூதாதையர்கள் தான் அங்கே அமர்ந்தார்கள். நீ உன் பிறப்பால் யாரோ அந்த வேலையை மட்டும் செய்ப்பா, நீ படித்து நீ வில்லு ஏந்தி நீ ஒரு சத்திரியனோடு வில்லுக்கு நிகராக போட்டியிடக்கூடாது என்று எந்த தர்மம் சொன்னது? அதையே துரியோதனன் கேட்கிறான், கர்ணன் முன்னாடியே கேட்கிறான். இதே வித்தையை போற்றுகிற குருக்கராக இருக்கிற நீங்கள் இருவரும் சத்திரியர்கள் இல்லையே என்று கேட்கிறான். நீங்கள் சத்திரிய குருக்கள் தான், நீங்கள் பிறப்பால் சத்திரியரா என்ன? இல்லையே. ஆனால் நீங்கள் வில்வித்தை கற்றுக்கொண்டு குருக்களாக மாறும்போது யாரோ ஒரு கர்ணன் வில்வித்தை கற்றுக்கொண்டு போட்டியிடலாமே என்றால் அது கூடாது. கூடாது என்றதோடு அவர்கள் சொல்கிறார்கள், குருவை கேள்வி கேட்கக்கூடாது. நாம் முதல்ல செய்ய வேண்டிய ஏதாவது ஒரு காரியம் இருக்குன்னா குருவிடம்தான் கேள்வி கேட்க வேண்டும். நல்ல குரு என்ன செய்வார் என்றால் தன் மீது சுட்டப்படுகிற விரலை அவனை நோக்கியே திருப்புவார். இந்த கேள்வி எனக்கான கேள்வி அல்ல நண்பர்களே, நீ கேட்க வேண்டிய நபர் யார் என்று திருப்புவார். எதனால் உனக்கு இந்த கேள்வி உருவானது என்று சொல்லி தருவார். அப்படின்னா நட்பினுடைய அடையாளமாக ஒரு கர்ணனை உயர்த்துகிறான். வாழ்நாளெல்லாம் அவமானங்களை பட்டு அவமானத்தாலேயே விளைந்து அவமானத்தை ஒவ்வொரு முனையிலும் சந்தித்து